नमः आचार्य प्रदायिने गौरप्रदामदाय नगरग्रामतारिणे नमो विष्णुपदाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी इति नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर शिव शादि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे जय प्रभुपदा जय प्रभुपदा प्रभुपदा जय प्रभुपदा जय जय गुरुदेव 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 जय जय गुरुदेव नित्य गौर हरि बोल नित्य गौर हरि बोल नमो श्रीपादाय कृष्ण कृष्णाय पुतले श्रीमते जय प्रताप स्वामी नित्य नामिने नमकाचार्य पदाय नित्य कपिपदाय गणपत रामदाय नमः नमो विष्णुपादाय कृष्ण कृष्णाय पुतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नित्य नामिने नमस्ते सरस्वती गौरवाणी चार्य शिशुमति पश्चात जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत शिवाचार्य गौर भक्त वृंद हरे कृष्ण हरे हरे राम 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 हरे हरे मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयति गिरिमित्कृपातमहं वन्दे श्रीगुरुदेव ज्ञानाञ्जनेन शलाक्य चक्षुरुन्मीलितं श्रीगुरुवे नमः யார் படிக்கிறாமா நான் ராமானுஜம் படிக்கிறேன். சரி படிக்கலாம் நமஸ்காரம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் என்பது ஸ்ரீ கிருஷ்ணரின் அந்தரங்க சக்தியால் தோற்றுவிக்கப்பட்டதான பகவானின் சொரூபத்தை பற்றிய வர்ணனைகளை கொண்டதாகும். இந்த சக்தி நமது அனுபவத்துக்கு உட்பட்டுள்ள பிரபஞ்சத்தில் தோன்றியிருக்கும் பகிரங்க சக்தியிலிருந்து வேறானதாகும். ஸ்ரீல வியாசதேவர் இவ்விரண்டுக்கும் இடையிலுள்ள வேறுபாட்டை மிக தெளிவாக இப்பதத்தில் காட்டியுள்ளார். படைக்கப்பட்டுள்ள அந்தரங்க சக்தி உண்மையானது என்று ஆனால் ஜட தோற்றத்தில் உள்ள பகிரங்க சக்தியோ தற்காலிகமானதும் பாலைவனத்து காணல் நீரை போல மாயையமானதுமாகும் என்று ஸ்ரீல வியாசதேவர் கூறியிருக்கின்றார். பாலைவனத்து காணலில் உண்மையான நீர் இல்லை, ஆனால் நீர் உள்ளதை போன்ற தோற்றம் மட்டுமே காணப்படுகின்றது. உண்மையான நீர் வேற எங்கோ இருக்கிறது. வெளிப்பட்டுள்ள கொஞ்சம் ஆயில போகணும் வெளி தோன்றுகிறது, உண்மையானது போல் தோன்றுகிறது. ஆனால் நிஜ ரூபம் ஆன்மீக உலகில் இருக்கிறது. என்ன மாதாஜி படிக்கவா? வெளிப்பட்டுள்ள பிரபஞ்ச படைப்பு அதுல இருந்து படிக்கணும் நீங்க. பிரபஞ்சத்தில் ஓகே ஓகே அத விட்டுட்டேன், அத மிஸ் பண்ணிட்டேன். ஓகே ஓகே இந்த வெளிப்பட்டுள்ள பிரபஞ்ச படைப்பு உண்மையானது போல் தோன்றுகின்றது, ஆனால் நிஜ ரூபம் ஆன்மீக உலகில் இருக்கிறது. இது அதன் நிழல் மாத்திரமே ஆகும். பரிபூர்ண மெய்ப்பொருள் ஆன்மீக வெளியில் இருக்கிறது, ஜட வெளியில் இல்லை. ஜட வெளியில் உள்ள அனைத்துமே சம்பந்த உண்மையாகும். அதாவது ஓர் உண்மை மற்றொன்றை சார்ந்திருக்கிறது. உண்மை மற்றொன்றை சார்ந்திருக்கிறது. எங்க இருக்கு? மேல போனதுனால கொஞ்சம் இந்த பிரபஞ்ச படைப்பு தெய்வதவர்த்திமா தேவர்களாகிய பிரம்மா, இந்திரன், சந்திரன் போன்றவர்களில் குழம்பிய மனதில் ஸ்கிரீன் வரல மாதாஜி. ஆக்சுவலா கொஞ்சம் மேல ஸ்க்ரால் பண்ணணும், மாதாஜி. இது இல்ல, நெக்ஸ்ட் இல்ல மேல ஸ்க்ரால் பண்ணணும். நெக்ஸ்ட் பேஜ் வந்துட்டாங்க அதுக்குள்ள மாதாஜி. அதான் ஓகே ஓகே. பிரபஞ்ச படைப்பு உண்மையானது போல் தோன்றுகின்றது, ஆனால்
நிஜ ரூபம் ஆன்மீக உலகில் இருக்கிறது. இது அதன் நிழல் மாத்திரமே ஆகும். பரிபூர்ண மெய்ப்பொருள் ஆன்மீக வெளியில் இருக்கிறது, ஜடவெளியில் இல்லை. ஜடவெளியில் உள்ள அனைத்துமே சம்பந்த உண்மையாகும். அதாவது ஓர் உண்மை மற்றொன்றை சார்ந்திருக்கிறது. இந்த பிரபஞ்ச படைப்பு இயற்கையின் முக்குண சேர்க்கையால் உண்டாகி உள்ளது. உயர்ந்த கொஞ்சம் மேல போகணும். ஓகே ஓகே, தேங்க்யூ. தேவர்களாகிய பிரம்மா, இந்திரன், சந்திரன் போன்றவர்களின் குழம்பிய மனதில் உண்மையின் பொலி தோற்றத்தை அளிப்பதற்காகவே நிரந்தரமற்ற படைப்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்டுள்ளன. உண்மையில் இப்படைக்கப்பட்ட உலகில் உண்மை இல்லை. முழுமுதற் கடவுள் நமது உன்னதமான உபகரணங்களுடன் வாழும் ஆன்மீக உலகில் உண்மை உள்ளதால் இங்கு உண்மை உள்ளதாக தோன்றுகிறது. இன்னும் படிக்கணுமா? மேல இல்ல இல்ல, இது முடிச்சிடுறேன். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம், கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுமா, கொஞ்சம் மேல கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணு அந்த பேரா. ஒரு நிமிஷம். சோ ஸ்ரீமத் பாகவதம் என்பது ஸ்ரீ கிருஷ்ணரின் அந்தரங்க சக்தியால் தோற்றுவிக்கப்பட்டதான பகவானின் சொரூபத்தை பற்றிய வர்ணனைகளை கொண்டதாகும். சோ இந்த பாகவதமே அவனுடைய அந்தரங்க சக்தி, எல்லாமே அவனுடைய சக்தியினாலதான் உருவாக்கப்பட்டது. சோ அதனால அவனுடைய ரூபத்தை பத்தியும் அவனோட வர்ணங்களை பத்தியும் தான் இந்த பாகவதத்துல கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த சக்தி நமது அனுபவத்திற்கு உட்பட்டுள்ள பிரபஞ்சத்தில் தோன்றிருக்கும் பகிரங்க சக்தியிலிருந்து வேணும். ஏன்னா இங்கதான் வேறுபாட்டையே சொல்லிட்டாங்க. பகிரங்க சக்திக்கும் அந்தரங்க சக்திக்கும் என்ன வேறுபாடுன்றது அழகா வியாசதர் சொல்லிட்டார். என்ன, அந்தரங்க சக்தி தான் உண்மை, ஆனால் பகிரங்க சக்தி எல்லாமே பெர்மனன்ட் கிடையாது, எல்லாமே டெம்பரரி. சோ எப்படி ஒரு பாலைவனத்துல உங்களுக்கு நீங்க பாலைவனத்துல நான் அது அனுபவப்பட்டிருக்கேன். எங்களுக்கு துபாய் டு அபுதாபி போற வழியில பாத்தீங்கன்னா போற வழியில என்னமோ ரொம்ப தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம என்னமோ அங்க தண்ணி நிஜமாவே இருக்குன்ற மாதிரி தோணும். ஆனா அங்க தண்ணி கிடையாது, வெறும் ரோடு தான். ஆனா நம்மளுக்கு இங்க பாக்குறதுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இங்க நம்மளுக்கு எப்படி அந்த மாதிரி அந்த மாயை தோன்றதோ அந்த மாதிரி வியாசதேவர் இங்க பாலைவனத்தை அந்த காணல் நீரை எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காரு இல்லையா? கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுமா. ஹரே கிருஷ்ணா, ஸ்க்ரால் பண்ணோம்னா இல்லையா? ஹரே கிருஷ்ணா. ஐஸ்வர்யா யார் பாத்துக்கிறாரு? ஹரே கிருஷ்ணா. ஐஸ்வர்யா மாதாஜி தான் பாக்குறாங்க மாதாஜி. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா அவங்க நெட் இதுவாயிடுச்சு போல இருக்கு. சரி இருங்க, நான் என்னோடதுல இருந்து இருக்கிறேன். அவன் நெட்டு போயிடுத்து நினைக்கிறேன். பேஜ் நம்பர் 125. ஐஸ்வர்யா பேஜ் நம்பர் 127 மாதா, 126 மாதாஜி. சரி சரி, இதை நான் எடுக்கிறேன். நான் மொபைல் எடுக்கிறேன்.
நான் எடுத்து வச்சுன்னா அது சரி இவ போடுறாளேன்னு சொல்லிட்டு இது பண்ணி விட்டேன். பாலைவனத்துக்கானல் உண்மையான நீர் இல்லை, ஆனால் நீர் உள்ளதை போன்ற தோட்டம் மட்டுமே காணப்படும். உண்மையான நீர் வேற எங்கோ இருக்குது. வெளிப்பட்டுள்ள பிரபஞ்ச படைப்பிற்கு உண்மையானது போல் தோன்றினாலும் ஆனால் நிஜ ரூபம் ஆன்மீக உலகில் இருக்கிறது. அதனாலதான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, இந்த ஜட உலகமே வந்து அதாவது அந்த ஆன்மீகம் அங்க இருக்கிறதுனாலதான் அந்த ஜட உலகமும் நமக்கு உண்மையான உண்மையான தொடர்பு கொண்டு இருக்கிறது மேல இருக்கு. ஆனா இந்த பிரபஞ்ச படைப்பு இயற்கையின் முக்குண சேர்க்கையால் உண்டாகியுள்ளது. சோ அப்போ முக்குண சேர்க்கை என்பது பாத்தீங்கன்னா முக்குணங்கள் என்ன, குட்னஸ், பேஷன் அண்ட் இக்னரன்ஸ் இல்லையா, இந்த 3 குணங்களை கொண்டுள்ளது. அதனாலதான் இங்க உயர்ந்த தேவர்களாகிய பிரம்மா, இந்திரன், சந்திரன் போன்றவர்களின் குழம்பிய மனதில் உண்மையின் போலி தோற்றத்தை அளிப்பதற்காகவே நிரந்தரமற்ற படைப்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்டுள்ளன. இதுல பாத்தீங்கன்னா நான் ஸ்லோகம் சொல்ல மறந்து போயிட்டேன். 5வது ஸ்லோகம், அப்பரேயம் மிதஸ்துவன்யம் अपरेयम इतस्त्वन्यम प्रकृतिं विद्धि मे पराम जीवभूतां मिहाबहो येदं धार्यते जगत् माताजी. तो அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்பரேயம் இத்தஸ்துவன்யம். சோ இதுல பகவான் என்ன சொல்றார், எல்லாமே என்னோட இதுல இருந்து தான் வருது. பிரேமித்தஸ்துவன்யம் பிரகிருதிம் ஜீவபூத மகாபாக ஏதம் தாரியத்தை ஜகத்து. சோ எல்லா ஜீவராசிகளும் எங்கிட்ட இருந்துதான் வருது. சோ அதனால பகவானோட உலகம் தான் உண்மையான உலகம். அதனால இதை தவிர்த்து நம்மளுக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்றத பொதுவா சொல்ற. இன்னும் வரலையா? சோ இந்த இந்திரன், சந்திரன், எல்லாம் பிரம்மா எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கும் அப்பப்போ மனசு குழம்பு போயிடுறது இல்லையா. சோ அது வந்து என்னன்னா உண்மையின் போலி தோற்றத்தை அளிப்பதற்காக நிரந்தரமற்ற படைப்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்டுள்ளன. சோ ஏன்னா இந்த பகிரங்க சக்தின்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டெம்பரரி தான். சோ அந்த படைப்புகள்லாம் வந்து நிரந்தரமற்ற படைப்புகள், அதை காமிக்கிறதுக்கோசம் தான் பகவான் வந்து இந்த ஜட உலகத்தை படைச்சிருக்கார். சோ உண்மையில் இப்படைக்கப்பட்ட உலகில் உண்மை இல்லை. முழுமுதற் கடவுள் தனது உன்னதமான உபகரணங்களுடன் வாழும் ஆன்மீக உலகில் உண்மை உள்ளதால் இங்கு உண்மை உள்ளதாக தோன்றுகிறது. ஏன்னா நம்மளுக்கு இந்த ஜட உலகத்திலே நம்மளால ஏதோ கொஞ்சம் ஆன்மீகம் பண்ண முடியறது. அதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து ஏதோ இந்த ஜட உலகமும் கொஞ்சம் உண்மை போல தோன்றுகிறது. ஆனால் ஆன்மீக உலகம் தான் உண்மை. இது வந்து பகவானுடைய சக்தி இந்த இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த மாதிரி தோன்றது அப்படின்றத சொல்றாங்க இந்த பேராகிராஃப்ல. அடுத்த பேராகிராஃப் யார் படிக்கிறீங்க? சந்தியா படிக்கிறோம் மாதாஜி. சந்தியா. நுணுக்கமுள்ள ஒரு கட்டிடத்தின் தலைமை அதிகாரி ஒருவர் கட்டுமான பணியில் நேராக பங்கு ஏற்பதில்லை. ஆனால் அனைத்தும் அவரது ஆணையின் கீழ் இயங்குவதால் அதன் மூளை முடுக்குகள் எல்லாம் அவருக்கு தெரியும். நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ கட்டிடத்தை பற்றிய அனைத்தையும் அவர் அறிவார். அதை போலவே செயல்கள் தேவர்களால் நிறைவேற்றப்பட்டாலும் இப்பிரபஞ்ச படைப்பின் பரம அதிகாரியான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இதன் மூளை முடுக்குகள் அனைத்தும் தெரியும். இந்த ஜட படைப்பில் பிரம்மா முதற்கொண்டு அற்பமான எறும்பு வரை யாருமே சுதந்திரமானவர் அல்லர். பகவானின் கரம் எல்லா இடங்களிலும் காணப்படுகின்றது. அவரிடமிருந்தே எல்லா ஜட பொருள்களும் ஆன்ம பொறிகளும் தோன்றுகின்றன. மெய்ப்பொருளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடமிருந்தே ஜட ஆன்மீக சக்திகள் தோன்றுகின்றன. மேலும் இந்த ஜட உலகில் படைக்கப்பட்டுள்ளவை எல்லாம் இவ்விரு சக்திகளின் சேர்க்கையே ஆகும். ஜலவாயு மற்றும் பிராணவாயு ஆகிய இரண்டையும் ஆய்வு கூடத்தில் ஒன்றாக கலப்பதால் ஒரு விஞ்ஞானியால் நீரை உற்பத்தி செய்ய முடிகிறது. ஆனால் உண்மையில் ஜீவராசி பரம புருஷன் ஆணைக்கு கீழ்ப்படிந்தே ஆய்வுக்கூடத்தில் செயலாற்றுகிறான்.
இதற்காக அவன் உபயோகிக்கும் பொருட்களும் இறைவனாலேயே வழங்கப்படுபவையாகும். நுணுக்கமான விவரங்கள் அனைத்தும் உட்பட நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ எல்லாவற்றையும் பகவான் அறிவதுடன் அவர் பூரண சுதந்திரம் உள்ளவராவார். அவரை தங்கச் சுரங்கத்திற்கு ஒப்பிடலாம். வெவ்வேறு தோற்றங்களிலுள்ள பிரபஞ்ச படைப்புகளால் தங்கத்திலிருந்து உருவாக்கப்படும் மோதிரம், ஆரம் போன்றவைகளுடன் ஒப்பிடலாம். தங்கத்தாலான மோதிரமும் ஆரமும் சுரங்கத்திலுள்ள தங்கத்துடன் தன்மையில் ஒன்றானவையாகும், ஆனால் அளவில் வேறானவையாகும். எனவே பரிபூர்ண மெய்ப்பொருள் ஒரு ஏக காலத்தில் ஒன்றாகவும் வேறாகவும் இருக்கின்றது. அந்த மெய்ப்பொருளோடு எதுவும் சமமானது அல்ல, சுதந்திரமானதும் அல்ல. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதுக்கு ரொம்ப அழகா பகவானுடைய அந்த எப்படி அவனுக்கிட்ட அவ்வளோ சக்தி, அவ்வளவு பவர் இருக்குன்றத ஒரு கட்டிடத்துல வந்து ஒரு அதிகாரி, அந்த அந்த அதிகாரி வந்து நேரா அந்த இதுல இது சம்பந்தப்படல, பட் அவருக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா பிகாஸ் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ் இல்லையா, எல்லாத்தையும் பாக்குறாரு. ஏன்னா அவரோட கண்ட்ரோல்ல தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு இல்லையா, அவரோட அண்டர் ஹிம் ஒன்லி எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆன். அப்போ வந்து என்ன ஆகும், அவருக்கு தெரியும். ஸோ எந்தெந்த இந்த எவ்ரி கார்னர் முதற்கொண்டு அவருக்கு என்ன நடக்கிறது, என்ன பண்றாங்க, ஏது அந்த அந்த ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தியும் அந்த பில்டிங்கை பத்தியும் நல்லா தெரியும் அவருக்கு. அது போதும். அந்த மாதிரிதான் இங்க என்னதான் வந்து தேவர்கள் வந்து எல்லாத்தையும் இது எல்லா காரியங்களும் ஒருத்தருக்கும் வரன் கொடுக்கறது இல்ல, இது பண்றது எல்லாத்தையும் கொடுக்கறதா இருந்தாலும், ஆனா பிரபஞ்ச படைப்பின் பரம அதிகாரியான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இதன் மூலை முடுக்குகள் அனைத்தும். அதனால்தான் என்ன இந்த பிரம்மாவா இருக்கட்டும், இந்திராவா இருக்கட்டும், இல்ல யாரா எல்லாருமே வந்து யாராவது தவறு வந்து அவங்களுக்கு வந்து இத கொடுத்துருவாங்க. ஆனா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அவங்களால அதை நிறைவேற்ற முடியாது. அது ஏன்னா அது நிரந்தரம் அல்ல அவங்க கொடுக்கறது. ஆனா பகவான் தான் வந்து அதையும் பூர்த்தி பண்ணணும். அதனாலதான் ஒவ்வொரு அவதாரமும் எடுத்தான் பகவான் இல்லையா. ஒவ்வொரு அவதாரமும் எடுத்தது எதனால, இந்த மாதிரி தேவர்கள் வந்து அப்பப்போ யாருக்காவது ஏதாவது வரத்தை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பகவான் வந்து அது சரி பண்ணணும். எப்படி ஒரு கட்டிடத்தை இது பண்ற மாதிரி அது மாதிரி பகவான் வந்து சரி பண்ணணும். சோ அதனாலதான் இங்க கிருஷ்ணருக்கு தெரியாதது எதுவும் இல்லை. இந்த ஜட படைப்பில் பிரம்மா முதற்கொண்டு அற்பமான எறும்பு வரை ஆபிரம்ம புவனா லோக்காக. சோ அந்த எறும்பு சரி, பிரம்மாவா இருக்கட்டும் இல்ல எறும்பா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எல்லாருமே அவங்கவுங்க இண்டிவிஜுவலா இருக்கிறவங்க இல்லையா. ஏன்னா சுதந்திரமானவர் அவர் அல்ல, சுதந்திரமானவர் அல்ல. ஒரு பிரம்மாவும் வந்து பகவானுடைய நாபிலேருந்து வந்தாலும் பட் அவரும் இஸ் ஆல்சோ அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் கிருஷ்ணா இல்லையா. அதுதான் இங்க சொல்றாங்க. அது எறும்பா இருக்கட்டும், அந்த எறும்புக்கு கூட சுதந்திரம் கிடையாது. ஏனால் அவரிடம் இருந்த எல்லா ஜட பொருட்களும் ஆன்ம பொறிகளும் தோன்றுகின்றன. சோ இந்த ஆத்மா இதெல்லாம் வந்து தோன்றது யாருன்னா பகவானுடைய ஒரு சக்தினால நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லையா. நினைச்சு பாருங்களேன், இல்ல இங்க நினைச்சு பாருங்களேன், ஒரு வயிற்றுல இந்த வயிற்றுல நம்மளுக்கு ஒரு சிசு உருவாருது. அந்த சிசு 10 மாசம் வரைக்கும் நம்ம இதுல இருக்கிறதுனா அது வந்து யாரால அது வந்து இது பண்ண முடியும் சொல்லுங்க. ஏதாவது ஒரு சயின்டிஸ்டால அதை பண்ண முடியுமா? இல்ல இந்த ஒண்ணு மாத்திரம் பிறக்கிறது இல்ல, சில சமயம் ட்வின்ஸ் பிறக்கிறது, சில சமயம் ட்ரிபிள் அதுவும் இதுவாருது. சோ இது எல்லாம் ஆத்மா. சோ இந்த ஆத்மாவை இந்த ஆத்மானால அந்த ஆத்மாவே பகவானால் உருவாக்கப்பட்டது. சோ அந்த
அந்த ஒரு ஜீவராசிக்கும் அந்த ஆத்மாவை கொடுத்துறாரு பகவான். சோ அந்த ஆத்மா மூலியமா தான் எல்லாமே இயங்குறது இல்லையா? சோ அதனால வந்து அந்த ஒரு எடுத்துக்காட்டே நம்மளுக்கு போதும். அத வந்து யாரால பண்ண முடியும்? யாராலையுமே பண்ண முடியாது. பகவான் ஒருத்தனாலதான் பண்ண முடியும் இல்லையா? இது வந்து பெரிய ஒரு இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம். அதனாலதான் இங்க என்ன சொல்ற, பிரம்மா முதற்கொண்டு எறும்பு வரை யாருக்கும் சுதந்திரமானவர்கள் பகவானின் கரம் எல்லா இடங்களிலும் காணப்படுகின்றது. எங்க இல்ல பகவானுடைய அந்த அவனுடைய கை எங்க இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா? அதான் இங்க சொல்றாங்க. அவரிடமிருந்தே எல்லா ஜட பொருட்களும் ஆன்ம பொருளும் தோன்றின. மெய்ப்பொருளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்தே ஜட ஆன்மீக சக்திகள் தோன்றுகின்றன. சோ ஜட உலகத்துக்கும் சரி, ஜட ஜீவராசிகளுக்கும் சரி, எல்லாமே எல்லா சக்தியும் கொடுக்கறது த்ரூ பகவான் தான். சோ அத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவத்கீதையில நிறைய ஒரு இடத்துலயும் பகவான் சொல்றார் இல்லையா? அதுவும் 7th சாப்டர், 9th சாப்டர், 10th, 11th, 12th இதுல எல்லாம் பகவான் வரிசையா சொல்லிட்டு இருக்காரு. ஆரம்பமே 7th சாப்டர் தான், அப்சல்யூட் ட்ரூத். சோ இங்க அதே மாதிரி இங்க மேலும் ஆன்மீக சக்திகள் தோன்றும். மேலும் இந்த ஜட உலகில் படைக்கப்பட்டுள்ளவை எல்லாம் இவ்விரு சக்திகளின் சேர்க்கையே ஆகும். சோ அதனாலதான் 7th சாப்டர்ல சொல்றாரு, எல்லா சக்தியும் என்னோடதான். இன்ஃபீரியரா இருக்கட்டும், இல்ல எக்ஸ்டர்னலா இருக்கட்டும், இல்ல எதுவா இருக்கட்டும், எந்த சக்தியும் என்னோடதுதான் அப்படின்ட்டு ஒரே போடு. 9:8 வருதுன்னு நினைக்கிறேன். 9:8 இல்ல 9:8 மகாத்மானஸ்துமா பார்த்ததுன்னு நினைக்கிறேன். 9:8 செக் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் இது வச்சிருந்தீங்கன்னா, பகவத்கீதா புக் வச்சிருந்தீங்கன்னா. हरे कृष्ण माताजी। प्रकृतिं स्वामवष्टभ्य विसृजामि पुनः पुनः भूतग्रामम् इमं कृत्स्नम् अवशं प्रकृतेर्वशात्। हरे कृष्ण माताजी। சோ இது வந்து இந்த பிரகிருதின்றதே வந்து பகவானால் உருவாக்கப்பட்டது. அந்த சிருஷ்டி வந்து யாராலையுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவனால தவிர்த்து மிச்சம் யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் இங்க திருப்பி திருப்பி அவர் சொல்றாரு. ஏன்னா ஜீவராசி பரமபுருஷன் ஆணைக்கு கீழ்ப்படிந்தே இதே ஆய்வு கூட்டத்தில் செயலாற்றுகிறான். ஒரு விஞ்ஞானியாலேயோ இல்ல யாராலேயோ வந்து எதையுமே உற்பத்தி பண்ண முடியாது. பகவான் அதை கொடுத்தாதான் அவங்களால அந்த ஃபர்தரா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். பகவான் கொடுக்காம அந்த சயின்டிஸ்டாலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் ஜலவாயு அண்ட் பிராணவாயு இரண்டையுமே ஒன்றாக கல்ப விஞ்ஞான நீரை உற்பத்தி செய்ய முடிகிறது. ஆனால் உண்மையில் ஜீவராசி பரம புருஷனின் ஆணைக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். சோ இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இன்னொன்னு சொல்ற, இதற்காக அவன் உபயோகிக்கும் பொருட்களும் இறைவனாலேயே வழங்கப்படுபவை ஆகும். நுணுக்கமான விவரங்கள் அனைத்தும் உட்பட நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ எல்லாவற்றையும் பகவான் அறிவதுடன் அவன் பூரண சுதந்திரம் உள்ளவரும் ஆவார். சோ இது ரொம்ப 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 முக்கியம். அதனால்தான் பகவான் வந்து எந்த இதுலயுமே அவர் வந்து கணக்கு மாட்டார். அவருக்கு எல்லாமே அவர் இஸ் இண்டிபெண்டன்ட். He is not connected with ஜடம் ஆர் இந்த ஜீவராசியோட அந்த இல்ல. He is equal to everyone. At the same time he is independent. அதுதான். சோ இங்க அதுதான் இங்க சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தங்கச் சுரங்கம் அதையும் பகவானோட ஒப்பிடுறாங்க. அது அந்த தங்கச் சுரங்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுரங்கத்துல இருந்து எடுக்கும்போது அதோட தன்மை ஒண்ணும் மாறுறதில்ல. ஆனால் நம்ம அதுலயே அந்த தங்கத்திலே என்ன பண்றோம், எல்லா ஆர்னமெண்ட்ஸும் பண்றோம் இல்லையா? அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து அது வந்து என்னதான் வந்து நம்ம பண்ணினாலும், ஆனா அதோட தன்மை வந்து பாத்தீங்கன்னாலும் ஒண்ணுதான். ஏன்னா அது சுரங்கத்துல இருந்து இருக்கனால அது தங்கம், இதுவும் தங்கம் தான். ஆனா குவான்டிட்டி வைஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா
அது வேற. ஏன்னா குவான்டிட்டி வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம், குறையலாம், அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? அதுதான் இங்க சொல்றாங்க. சுரங்கத்திலுள்ள தங்கத்துடன் தன்மையில் ஒன்றானவும் ஆனால் அளவில் வேறு என்றவையாகவும் இருக்கும். எனவே பரிபூர்ண மெய்ப்பொருள் ஏக காலத்தில் ஒன்றாகவும் வேறாகவும் இருக்கின்றது. அந்த மெய்ப்பொருளோடு எதுவும் சமமானதல்ல, சுதந்திரமானதல்ல. So supreme personality of Godhead is, we cannot compare with anybody, and he is independent. We are not independent. We are all dependent on Krishna only. Through this paragraph we understood this. Next paragraph யார் படிக்கிறாங்க? நாம் படிக்கிறோம் மாதாஜி. ம். பிரபஞ்சம் முழுவதுக்கும் அதிகாரியாகிய பிரம்மதேவர் முதற்கொண்டு அற்ப எறும்பு வரையுள்ள எல்லா பந்தப்பட்ட ஆத்மாக்களும் உற்பத்தியை செய்கின்றன. ஆனால் இவர்களில் எவருமே பரமபுருஷரிலிருந்து சுதந்திரமானவர் அல்லர். உலகாயாதவாதி தன்னை தவிர வேறெந்த சிருஷ்டிகர்த்தாவும் இல்லை என்று தவறாக எண்ணுகின்றான். இது மாயை என்று அழைக்கப்படுகிறது. அறிவு பற்றாக்குறையின் காரணமாக உலகாயதவாதி ஒருவனால் குறையுடைய அவனது புலன்களுக்கு வரம்புக்கு அப்பால் காண முடியாதிருப்பதால் உயர்ந்ததோர் புத்தி நுட்பத்தின் உதவி இல்லாமல் தானாகவே ஜடம் அதன் வடிவத்தை ஏற்கின்றது என்று நினைக்கின்றான். இது தவறு என்பதில் இப்பதத்தில் ஸ்ரீல வியாசதேவர் நிரூபிக்கின்றார். பரிபூர்ண முழுமை அல்லது அளவற்ற மெய்ப்பொருளே அனைத்திற்கும் மூலமாகையால் அப்பரம்பொருளின் உடலிலிருந்து எதுவுமே சுதந்திரமானதாக இருக்க முடியாது. உடலுக்கு என்ன நேர்ந்தாலும் விரைவில் அது உடலின் உரிமையாளருக்கு தெரிய வருகிறது. அதை போலவே படைக்கப்பட்டவை எல்லாம் பரிபூர்ண முழுமையின் உடலாகும். எனவே படைப்பில் நிகழும் அனைத்தையும் நேராகவும் மறைமுகமாகவும் பகவான் அறிகின்றார். பரிபூர்ண முழுமை அல்லது பிரம்மமே அனைத்திற்கும் முடிவான மூலம் என்று கருதி என்று ஸ்ருதி மந்திரங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்தும் அவரிடமிருந்தே தோன்றி அவராலேயே காக்கப்படுகின்றன. இறுதியில் அவருக்குள்ளேயே அனைத்தும் ஒடுங்கி விடுகின்றன. அதுவே இயற்கையின் நியதியாகும். ஸ்மிருதி மந்திரத்திலும் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரம்மாவின் கல்ப துவக்கத்தில் வெளித்தோன்றும் அனைத்திற்கும் பிறப்பிடமாக உள்ள ஆதி மூலத்துக்கும் முடிவில் அனைத்தும் ஒடுங்கிவிடும் இடமான அந்தத்துக்கும் மூலமாக இருப்பது பரிபூரண உண்மை அல்லது பிரம்மம் என்று கூறப்படுகிறது. கிரகங்களுக்கு எல்லாம் பிறப்பிடமாக இருப்பது சூரியனே என்று ஜட விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். ஆனால் சூரியனின் பிறப்பிடத்தை விளக்குவது அவர்களுக்கு சாத்தியமானதாக இல்லை. ஆதி மூலமே இங்கே விளக்கப்பட்டுள்ளது. வேத இலக்கியங்களின் படி சூரியனோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவரான பிரம்மதேவர் முடிவான சிருஷ்டிகர்த்தா அல்ல. பிரம்மாவிற்கு முழு முதற் கடவுளால் வேத அறிவு கற்பிக்கப்பட்டது என்று இந்த பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேறெந்த ஜீவனும் இல்லாத அந்த சமயத்தில் பிரம்மாவே முதல் ஜீவராசியாக இருந்ததினால் அவருக்கு வேறெவரும் ஊக்கம் அளித்திருக்க முடியாது என்று ஒருவர் வாதிடக்கூடும். இரண்டாந்தர சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மா அவருடைய சிருஷ்டி தொழிலை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருக்கு ஊக்கமூட்டினார் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே எல்லா படைப்புகளுக்கும் பின்னணியாக உள்ள பேரறிவாளர் பரம்பொருளாகிய ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். ஜடத்தின் மொத்தமாகிய பிரகிருதி அல்லது படைப்பு சக்தியை தாமே அடக்கி ஆள்வதாக பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். ஆகவே ஸ்ரீல வியாசதேவர் பிரம்மனை வழிபடுவதற்கு பதிலாக அவரது படைப்பு தொழிலுக்கு வழிகாட்டியவரான பகவானை வழிபடுகின்றார். இப்பதத்தில் குறிப்பாக அபிக்ஞ மற்றும் ஸ்வராத் என்னும் சொற்கள் குறிப்பிடத்தக்கவை ஆகும். இவ்விரு சொற்களும் பரமபுருஷரிடமிருந்து பிற எல்லா ஜீவராசிகளையும் வேறுபடுத்தி காட்டுகின்றன. வேறெந்த ஜீவராசியும் அபிக்ஞ அல்லது ஸ்வராத் நிலையில் இல்லை. அதாவது ஒருவரும் பேரறிவு படைத்தவராகவோ பூரண சுதந்திரம் உள்ளவராகவோ இல்லை. பிரம்மதேவரே படைப்பு தொழிலை ஆற்றுவதற்காக பகவானை தியானிக்க வேண்டியுள்ளது. ஐன்ஸ்டீன் போன்ற பெரும் விஞ்ஞானிகளை பற்றி கூற என்ன இருக்கிறது? இத்தகைய விஞ்ஞானிகளை போன்றவர்களின் மூளைகள் நிச்சயமாக மனிதனால் உற்பத்தி செய்யக்கூடியவை அல்ல.
இத்தகைய மூளையை விஞ்ஞானிகள் உற்பத்தி செய்ய முடியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அதிகாரத்தை மறுக்கும் மூடர்களான நாத்திகர்களை பற்றி கூற என்ன இருக்கிறது? இறைவனோடு இரண்டர கலந்து விடுவோம் என்று தங்களை தாங்களே புகழ்பாடும் மர்வவாதிகளான மாயாவாதிகளும் கூட அபிக்ஞா அல்லது ஸ்வராத் என்னும் நிலையில் இல்லை. அத்தகைய அருவவாதிகள் இறைவனோடு இரண்டர கலந்து விடுவதற்குரிய அறிவை பெறுவதற்காக கடுந்தவங்களை மேற்கொள்கின்றனர். ஆனால் இறுதியில் மடாலயம், ஆலயம் போன்றவைகளை கட்டுவதற்கு பணம் வழங்கும் சில பணக்கார சீடர்களின் கையை அவர்கள் நம்பி இருப்பவர்களாக ஆகிவிடுகின்றனர். பகவானின் அதிகாரத்தை அலட்சியப்படுத்துவதற்கு முன் ராவணன் அல்லது ஹிரண்ய கசிபுவை போன்ற நாத்திகர்கள் கடும் தவங்களை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் முடிவில் ஸ்ரீ கிருஷ்ணர் கொடூரமான காலனாக அவர்கள் முன் தோன்றிய போது அவர்களால் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. பகவானின் அதிகாரத்தை அலட்சியப்படுத்தும் துணிவு உள்ளவர்களான நவீன காலத்து நாத்திகர்களின் நிலையும் இதுதான். சரித்திரம் தொடர்ந்து சுழண்டு கொண்டே இருப்பதால் தற்போதைய நாத்திகர்களின் கதியும் இவ்வாறுதான் இருக்கும். இறைவனின் அதிகாரத்தை மனிதன் அலட்சியப்படுத்தும் போதெல்லாம் அவனை தண்டிக்க இயற்கையும் அதன் சட்டங்களும் தயாராக உள்ளன. யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானி, எப்பொழுதெல்லாம் தர்மத்தில் குறைவு ஏற்பட்டு அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ ஓ அர்ஜுனா, அப்போதெல்லாம் நான் தோன்றுகின்றேன். கீதை 4.7 என்னும் கீதையின் பிரபலமான பதத்தில் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. இதுல இருந்து என்ன புரியுது? பிரபஞ்சம் முழுவதுக்கும் அதிகாரியாக பிரம்மதேவர், எல்லா பந்தப்பட்ட ஆத்மாக்களும் உற்பத்தியை செய்கின்றன. எல்லாருமே பண்றாங்க இல்லையா? எறும்பு வரைக்கும் இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. யார் உற்பத்தி செய்யல, எல்லாம் அவங்கவுங்களோட இதுல பண்றாங்க. ஆனால் இவர்களில் எவருமே பரமபுருஷனின் சுதந்திரமானவர் அல்ல. அதுதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்பதான் முன்னாடி பேராகிராஃப்ல கூட சொன்னார் பகவான் ஒருத்தந்தான் இண்டிபெண்டன்ட், நம்ம எல்லாருமே டிபெண்ட் தான். எப்படி சார்ந்துன்னா, ஒரு குழந்தை அவங்க அப்பாவை சார்ந்திருக்கு. அப்புறம் கல்யாணம் ஆனப்புறம் ஒரு பெண்ணானவள் ஹஸ்பண்டை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் போனோடனே பிள்ளைகளை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? சோ இதுதான் உலக நியதி, இதுதான் போயிட்டு இருக்கு. சோ நம்ம அதனாலதான் இங்க திருப்பி திருப்பி பகவான் சொல்றான், இன்னி வரைக்கும் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, உற்பத்தி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒருத்தரை சார்ந்துதான் இருக்கும், யாருமே சுதந்திரமானவர்கள் அல்ல அப்படின்ட்டு. ஆனா பகவானை தவிர்த்து யாருமே சுதந்திரமானவர்கள். உலகாயாதவாதி தன்னை தவிர வேற எந்த சிருஷ்டிகர்த்தாவும் இல்லை என்று தவறாக எண்ணுகின்றான். இது மாயை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது உலகத்திலேயே அவன் ஒருத்தந்தான் எல்லாமே தெரிஞ்சவன், எல்லாமே சிருஷ்டிகர்த்தான்னா எல்லாத்துக்கும் கிரியேஷன் மாதிரி பண்ற மாதிரி இருக்கிற மாதிரி என்றான். ஆனா he cannot do like that. ஏன்னா அது எல்லாருக்கும் மாயையா அப்பகிருத்தா, எல்லாமே மாயைதான். அந்த மாயை அப்படியே எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடும். சோ அதுல இருந்து நம்ம வெளியே வர்றதுதான் கஷ்டம். மாயையில ஈஸியா சிக்கிடலாம், ஆனா அதுல இருந்து வெளியில வர்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது. அதனால மாயைக்குள்ள நம்ம உள்ளேயே போயிடக்கூடாது. மாயைக்குள்ள உள்ள போயிட்டோம்னா அவ்வளவுதான். சோ அதனால அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால எப்போதுமே அந்த அசோசியேஷனோடயே இருக்கணும். அதுதான் இங்க சொல்றாங்க. அறிவு பற்றாக்குறையின் காரணமாக உள்ளக்கார் அதனால் குறையுடைய அவனது புலன்களின் வரம்புக்கு அப்பால் காண முடியாதிருப்பதால் உயர்ந்தது ஒரு புத்தி நுட்பத்தின் உதவி இல்லாமல் தானாகவே ஜடம் அதன் வடிவத்தை ஏற்கின்றது என்று நினைக்கிறான். இது தப்பு. இது முழுக்க முழுக்க தப்பு. ஏன்னா எப்படி இது பண்ண முடியும்? பகவான் ஒரு இது கொடுக்காம நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? இல்ல இல்லையா? அந்த புலன்களுக்கு கூட புலன்களோட ஆக்ஷனுக்கு கூட நம்ம ஆத்மா கைட் பண்ணணும். அப்பதான் அது கூட இந்த புலன்கள்லாம் கூட ஒர்க் பண்ணும் இல்லையா? இல்லைன்னா அதுவும் நம்மளாதான் இருக்கும் இல்லையா? அதனாலதான் இங்க சொல்ற. அவன் அந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்கான். ஆனா இத வியாசதேவர் அழகா
சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலே அவர் வந்து இத பத்தி சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? அது தப்பு. எது வந்து இந்த இது இப்பதத்தில் வியாசதேவர் நிரூபிக்கிறார். பரிபூர்ண முழுமை அல்லது அளவற்ற மெய்ப்பொருளே அனைத்திற்கும் மூலம். அதனாலதான் பிரம்ம சமிதால பிரம்மா இதெல்லாம் அறிந்து என்ன பண்றார்? சர்வ காரணம் சொல்லிட்டார் இல்லையா? சோ அதனால அதையும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அப்பரம்பொருளின் உடலிலிருந்து எதுவுமே சுதந்திரமானதாக இருக்க முடியாது. உடலுக்கு என்ன நேர்ந்தாலும் விரைவில் அது உடலின் உரிமையாளருக்கு தெரிய வருகின்றது. அது கரெக்டா எல்லாரும் புரிஞ்சுக்கிறீங்களா? அது டெஃபினட்டா உண்டு. அதே போலவே படைக்கப்பட்டவை எப்படி வந்து நம்ம உடம்புல வந்து ஏதாவது இது வருது அப்படின்னா அது நம்மளுக்கு தெரிஞ்சிடுறது. ஏதோ இருக்கு, ஏதோ பண்ண போறது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய போகுது. அதே மாதிரிதான் இங்க எல்லாத்தையும் படைச்சவனுக்கு தெரியாம இருக்குமா? சொல்லுங்க. அவனுக்கு தெரியாம இருக்குமா? அதனாலதான் வந்து சொல்லுவாங்க, என்ன மனசாட்சின்னு ஒண்ணு பாருங்க, அந்த மனசாட்சி தொட்டு கேளுங்கன்னுவாங்க. அந்த மனசாட்சி தொட்டுனா அந்த மனசாட்சின்றது ஒரு அந்த கான்செப்ட் வச்சுட்டுதான் நம்மளுக்கு வந்து பகவான் ஹரே கிருஷ்ணா. மாதாஜி யாரும் இருந்து மாதாஜி மியூட் பண்ணுங்க. நான் மியூட் பண்றேன் மாதாஜி. தேங்க்யூ. சொல்லி வச்சிடணும் மாதாஜி. அது நீங்க இல்ல மியூட் பண்ணாலும் திருப்பி அன்மியூட் பண்றாங்க. நான் திருப்பி மியூட் பண்ணிட்டேன். அது சொன்ன. சோ இங்க உடலுக்கு என்ன நேர்ந்தாலும் விரைவில் அது உடலின் உரிமையாளருக்கு. அதை போலவே படைக்கப்பட்டவை எல்லாம் பரிபூர்ண உண்மையின் உடல் ஆகும். எனவே படைப்பில் நிகழும் அனைத்தையும் நேராகவும் மறைமுகமும் பகவான் அறிகின்றார். அதனாலதான் வாமன அவதாரம் எடுத்தார். அவனோட பலி மகாராஜோட இதை புரிஞ்சுட்டு அது என்ன பண்ணார்? அவன் இத்தினூடு தான் கேட்கறியா, அத்தினூடு தான் கேட்கறியான்னா, உன்னோட காலுக்கு போய் நீ இத்தினூடு 3 அடி தான் கேட்கறியேன்னா, அந்த 3 அடி எவ்வளோ உயர்ந்ததுன்றத அவனுக்கு பண்ணி காமிச்சார் பகவான் இல்லையா? அவன் மனசுல இத்தினூடு நினைச்சுட்டு இருக்கான். ஆனா அது எவ்வளவு பெருசு, 1 அடியா எத்தனை பெருசுன்றத பகவான் பண்ணி காமிச்சிட்டான். சோ அதனால அவனுக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. பரிபூர்ண முழுமை அல்லது பிரம்மமே அனைத்திற்கும் முடிவான மூலம் என்று ஸ்ருதி மந்திரங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்தும் அவரிடமிருந்தே தோன்றி. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே பகவான் சொல்லிட்டார், எல்லாமே எங்கிட்ட இருந்து தான் வருது. எல்லாமே வந்து எந்த ஒரு பொருளா இருக்கட்டும், ஜட பொருளா இருக்கட்டும், இல்ல ஆன்மீக பொருளா இருக்கட்டும், எல்லா இன்கிரிடியன்ஸும் பகவான் மூலியமாக உருவாக்கப்பட்டுள்ளது, உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. சோ அதனால அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஸ்ருதி மந்திரத்திலே இது சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த இறுதியில் அவருக்குள்ளேயே அனைத்தும் ஒதுங்கி விடுகின்றன. அவராலேயே எல்லாமே தோன்றது இல்லையா? அவர் தான் படைக்கிறார். திருப்பி கடைசியில என்ன பண்றார்? அவர் மாத்திரம்தான் இருக்கார். அந்த கடைசியில என்ன ஆகுது? எல்லாம் அவர் வயிற்றுக்குள்ள போயிட்டு இல்லையா? சோ அதனால எல்லாமே அவர் தான். சோ ஸ்மிருதி மந்திரத்திலும் இது பிரம்மாவின் கல்ப துவக்கத்தில் வெளித்தோன்றும் அனைத்திற்கும் பிறப்பிடமாக உள்ள ஆதி மூலத்துக்கும் முடிவில் அனைத்தும் ஒதுங்கிவிடும். சோ பிரம்மா முதற்கொண்டு எல்லாருமே கீழே வந்துடுறாங்க, எல்லாம் போயிடுறாங்க. ஆனால் ஆதி மூலமான கிருஷ்ணர் அவர் மாத்திரம் இருக்கார். முகுந்தா ஆலேல கிருஷ்ணனா இருக்கார். சோ கிரகங்களுக்கு எல்லாம் பிறப்பிடமாக இருப்பது சூரியனே என்று ஜட விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். ஆனால் சூரியன் பிறப்பிடத்தை விளக்குவது அவர்களுக்கு சாத்தியமானதாக இல்லை. பாத்தீங்களா? புரிஞ்சுதுங்களா? சூரியன் இருக்கார். ஆனா சூரியனோட பிறப்பிடத்தை யாராலையுமே விவரிக்க முடியாது. இந்த ஆதித்ய ஹிருதயம் ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா வந்து சூரியனை பத்தி தான் ஃபுல்லும் ஸ்லோகம். அந்த சூரியனை வந்து அந்த ஆதித்ய ஹிருதயம் வந்து ராமனால்
ராமாயணத்துல கூறப்பட்டிருக்கு. ராமரோட வாயாலே அது வந்து வந்த ஸ்லோகம் வந்து ஆதித்ய ஹிருதயம். அவர் சொல்றார், அவரே சொல்றார், அந்த ராமாயணம் வாரல அவர் சொல்றார். சோ இதெல்லாம் முக்கியம். அப்ப அவரும் சொல்றார், அந்த மகாபாரதத்துல என்ன பண்றான், இவன் அர்ஜுனனுக்கு வந்து அந்த ஸ்லோகத்தை வந்து ராமர் சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. சோ அங்கேயும் இருக்கு, அங்கேயும் நடக்கிறது, அது ஒண்ணு இருக்கு. வேத இலக்கியங்கள் படி சூரியனோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவரான பிரம்மதேவர் முடிவான சிருஷ்டிகர்த்தா அல்ல, பிரம்மாவிற்கு முழுவதும் கடவுளால் வேத அறிவு கற்பிக்கப்பட்டது. இதுல இருந்து என்ன புரிஞ்சுட்டீங்கன்னா, பிரம்மா வந்து வெறும் படைக்கிற தொழில் மாத்திரம்தான் அவரால் பண்ண முடியும் ஒழிய மிச்சப்படி அவருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா அந்த படைக்கிற தொழில் மாத்திரம்தான் அவருக்கு, அந்த தகுதி மாத்திரம்தான் அவருக்கு இருக்கு. ஏன்னா அதுவும் பகவான் வந்து அவருக்கு வேத அறிவெல்லாம் அவர் தான் கொடுத்திருக்கார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜீவராசிகளை வந்தது வந்து பிரம்மா. சோ அதனால அவருக்கு வேத ஞானத்தை கொடுத்ததும் பகவான் தான் அப்படின்றாங்க. சோ வேற எந்த ஜீவனும் இல்லாத சமயத்தில் அறிந்திருக்கும் ஒருவர் வாதித கொள்மை இரண்டாவது சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மா அவருடைய சிருஷ்டி தொழிலை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருக்கு ஊக்கம் மூட்டினார் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. சிருஷ்டிகர்த்தாவே வந்து ஃபர்ஸ்ட் சிருஷ்டிகர்த்தா பகவான். பிதாகம் அஸ்ய ஜெகத்தும், ஜெகத்துக்கெல்லாம் அப்பாவா பிதா மகாகா அப்படின்னா அவன் வந்து பிதா மகா, அவன் தான் வந்து இந்த இதுலயே பிரம்மனுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிறது, அடுத்த லெவல்ல அவன் தான் ஆதி. சோ அந்த இதுதான் இங்க குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க எல்லா படைப்புகளுக்கும் பின்னணியாக உள்ள பேரறிவாளர் பரம்பொருளாகிய ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். புரிஞ்சுதா? இங்க ஜடத்தின் மொத்தமாகிய பிரகிருதி அல்லது படைப்பு சக்தியை தாமே அடக்கி ஆள்வதாக பகவத்கீதையில் கூறுகிறார். பிரகிருதி சோமஸ்தாபிய அந்த ஸ்லோகம் தான் வந்து 9:8 வருது அந்த ஸ்லோகம். சோ அதுதான் வந்து மத்தஜி அதோட அர்த்தம் உங்களுக்கு படிக்க முடியுமா? படிங்க, தமிழ்ல இருக்கா உங்ககிட்ட? அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இருக்கா? பிரகிருதி ஸ்தோம அவஸ்தாபிய யார்ட்டையாவது இருக்கா தமிழ்ல அர்த்தம்? அர்த்தம் கொஞ்சம் இருந்தா படிச்சா நல்லது இந்த இதுல. ஏன்னா என்கிட்ட இல்ல, தமிழ் புக் என்கிட்ட இல்ல. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க, தமிழ்ல படிங்க. ஏன்னா எல்லாருக்கும் அது முழுவதும் எனக்கு கீழ்ப்பட்டது. எனது விருப்பப்படி அது மீண்டும் மீண்டும் தானாக படைக்கப்பட்டு இறுதியில் எனது விருப்பப்படி அளிக்கப்படுகின்றது. பொருளுரை வேண்டாம், வெறும் மொழிபெயர்ப்பு அவ்வளவுதான் மாதாஜி. டிரான்ஸ்லேஷன் அவ்வளவுதான், டிரான்ஸ்லேஷன் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு மாதாஜி. இந்த அதே மாதிரி இதுல வந்து முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல வந்து அபிக்ஞக ஸ்வராட் இந்த ரெண்டு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு வார்த்தையும் பாத்தீங்கன்னா பரம்பொருளிலிருந்து பிற எல்லா ஜீவராசிகளும் வேறுபடுத்தி காட்டுகின்றன. இவ்விரு சொற்களும், அதாவது அபிக்ஞக அண்ட் ஸ்வராட், இந்த ரெண்டு வார்த்தையும் பாத்தீங்கன்னா பிற எல்லா ஜீவராசிகளையும் வேறுபடுத்துகின்றன. இந்த பகவானை தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையும் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறது. சோ வேற எந்த ஜீவராசியும் அபிக்ஞக அல்லது ஸ்வராட் நிலையில் இல்லை. பகவான் மொத்தம்தான் அந்த நிலையில இருக்கான், நம்மளால இருக்க முடியாது. அதாவது ஒருவரும் பேரருள் படைத்தராகவோ இல்ல பூரண சுதந்திரம் உள்ளவராகவோ இல்லை. யாருமே சுதந்திரமானவர்கள் இல்லை, யாருமே இண்டிபெண்டன்ட் கிடையாது. நான் ஒருத்தந்தான் இண்டிபெண்டன்ட், நீங்க எல்லாம் எல்லாமே டிபெண்டன்ட் தான் அப்படின்ட்டு பகவான் இதுல. சோ இல்ல, பிரம்மதேவரை படைப்பு தொழிலை ஆற்றுவதற்காக பகவானை தியானிக்க வேண்டிய ஐன்ஸ்டீனை போன்ற பெரும் விஞ்ஞானிகளை பற்றி கூற என்ன இருக்கிறது?
சோ பகவானுக்கு படைப்பு தொழிலை கொடுத்தாரு, கிரியேஷனை பண்ண சொல்லி கொடுத்தாரு. ஆனா அவருக்கும் பகவான் அவ்வளவு ஈஸியா கொடுத்துடல. என்னன்னா அவரும் ஒரு 1000 வருஷம் தவம் இருந்து அப்புறம் அவர் வேத ஞானத்தெல்லாம் பெற்று அதுக்கப்புறம் தான் அவர் படைப்பு தொழிலே ஆரம்பிக்கும்படியா இருந்தது இல்லையா? சோ அந்த மாதிரி அவர் பண்ண வேண்டியது. அவருக்கே அந்த கதினா இப்ப ஐன்ஸ்டீன் எல்லாம் அந்த மனித பிறவி அவங்களுக்கு என்னத்த சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்றாங்க இங்க. இது பொருத்தமான இதுதான். ஏன்னா இத்தகைய மூளை, அதாவது இத்தகைய விஞ்ஞானி போன்றவர்களின் மூளை நிச்சயமாக மனிதனால் உற்பத்தி செய்யப்படக்கூடியவை அல்ல. நல்ல திட்டவட்டமா சொல்லிட்டாங்க இங்க. மனிதனின் மூளை விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டதல்ல, ஒன்லி பகவானால் உருவாக்கப்பட்டது. ததாமி புத்தி யோகம் தம். நிச்சயமாக இத்தகைய மூளை விஞ்ஞானிகள் உற்பத்தி செய்ய முடியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அதிகாரத்தை மறுக்கும் மூடர்கள் நாத்திகர்களை பற்றி கூற என்ன இருக்கிறது? இறைவனோடு இரண்டர கலந்து விடுவோம் என்ற தாங்களே புகழ்படும் அருவவாதிகளான பகவான நம்ம கிட்ட நம்ம பகவான சரண்டர் அடைய முடியும் வழிய நம்ம பகவானோட ஒன்றட கலக்க முடியாது. அது அருவவாதிகளுடைய கணிப்பு. பட் இது ஆக்சுவலா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. சோ இதுல அதுவும் பாத்தீங்கன்னா மாயாவாதிகளும் கூட அபிக்னக அல்லது சுராட் எனும் நிலையில் இல்லை. முன்னாடியே சொல்லிட்டார் பகவான், அந்த அபிக்னக சுராட் மனிதத்துக்கு ஒன்னும் சரிபட்டு வராது. அது ஒன்லி பகவானையும் யோகிகளையும் தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் இறுதியில் மடாலயம், ஆலயம் போன்றவைகளை கட்டுவதற்கு பணம் வழங்கும் சில பணக்கார சீடர்களின் கையை அவர்கள் நம்பி இருப்பவர்களாக ஆகிவிடுகின்றனர். சோ யாரு? அருவவாதிகள். ஏன்னா இப்ப கோவில் கட்டுறது, அது பண்றது, இது பண்றதுன்னா எல்லாம் மக்களை நம்பிதானே அவங்க பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? இல்லாட்டா பண்ண முடியாது இல்லையா? அததான் இங்க குறிப்பிடுறாங்க. அவங்க கையை நம்பி இருக்க வேண்டியிருக்கு அப்படின்றாங்க. பகவானின் அதிகாரத்தை அலட்சியப்படுத்துவதற்கு முன் ராவணன் அண்டு இரண்யகசிபை போன்ற நாத்திகர்கள் கடும் தவங்களை மேற்கொண்டு இருக்கிறார்கள். அது எல்லாருக்கும் தெரியும், அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது பகவான் நரசிம்ம அவதாரம், வராக அவதாரமும் ஒரு வழியா இது பண்ணிட்டார் இல்லையா? ஆனால் முடிவில் ஸ்ரீ கிருஷ்ணர் கொடூரமான காலனாக அவர்கள் முன் தோன்றிய போது அவர்களால் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. சொன்னாங்க இல்லையா, நான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம், யாரும் கிடையாது, என்னதான் எல்லாரும் வணங்கணும் அப்படி இப்படின்னு யாரு? ராவணனும் இரண்யகசிப்பும் அப்படி ஆட்டம் போட்டாங்க. ஆனால் கடைசியில யார் அவங்கள இது பண்ணாங்க? பகவானே அவங்களோட லைஃப முடிக்கும்படி ஆயிடுறது இல்லையா? சோ அதுதான் இங்க சொல்றாங்க. அவங்களால காப்பாற்றி பகவானின் அதிகாரத்தை அலட்சியப்படுத்தும் துணிவு உலக நவீன காலத்து நாத்திகர்கள் நிலையும் இதுதான். யாரெல்லாம் நாத்திகர்கள் இங்க இருக்காங்களோ அவங்களோட கதியும் இதுதான். ஏன்னா அவங்களும் இரண்யகசிப்பு மாதிரியும் ராவணன் மாதிரியும் தான் சாக வேணும். தற்போதைய நாத்திகளின் கதியும் இவ்வாறு இருக்கும். இறைவனின் அதிகாரத்தை மனிதன் அலட்சியப்படுத்தும் போதெல்லாம் அவனை தண்டிக்க இயற்கையும் அதன் சட்டங்களும் தயாராக உள்ளன. அதாவது ஒருத்தர் நம்ம ரொம்ப கொடுமைப்படுத்தி எல்லாம் பண்றோம்னா அதோட ரிசல்ட் நம்ம அடுத்த ஜென்மத்துக்கே வெயிட் பண்ண வேண்டாம். எல்லாம் இந்த ஜென்மத்திலே அப்பப்ப கிடைச்சிடும். உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்மளுக்கு அடுத்த ஜென்மத்துல இருந்து வரப்போறதுன்னு அதெல்லாம் இது கலியுகத்துல அதுக்கு சான்ஸே இல்லை. அதனாலதான் இங்க திருப்பி என்ன சொல்ற? நாத்திகரை இப்போ அவனை தண்டிக்க இயற்கையும் அது சட்டங்களும் தரலாம். யதாகி தர்மஸ்ய கிளானிர், எப்போதெல்லாம் தர்மம் குறையறதோ பகவான் வருகிறார். யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாமியகம்.
சோ எங்கெங்கெல்லாம் அதர்மம் தலை குறிக்கிறதோ அதெல்லாம் தட்டி எடுக்க பகவான் அவதாரம் எடுக்கிறான், திருப்பி வரான். ஓ அர்ஜுனா, அப்போதெல்லாம் யான் தோன்றுகின்றேன். எப்பப்பெல்லாம் அந்த அதர்மம் பொழிக்கிறதோ அந்த நேரத்துல நான் வந்துடுவேன். பகவான் கடைசியில வரான், கலியுகத்திலையும் கடைசியில வரான், வரப்போறான். அடுத்த பேராகிராஃப் யார் படிக்கிறாங்க? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சுப்புலட்சுமி படிக்கட்டா? படிங்க மது. படிங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிருஷ்ணர் பரிபூரமானவர் என்பது எல்லா சுருதி மந்திரங்களிலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பரிபூர்ணமாகிய இறைவன் ஜட வஸ்துவின் மீது கண்ணோட்டமிட்டதன் மூலமாக சரி, வேற யாரா கண்டினியூ பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன். படிங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரிபூரணமானவர் என்பது எல்லா ஸ்ருதி மந்திரங்களிலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பரிபூரணமாகிய இறைவன் ஜட வஸ்துவின் மீது கண்ணோட்டம் இட்டதன் மூலமாக அனைத்து ஜீவராசிகளையும் படைத்திருப்பதாக ஸ்ருதி மந்திரங்கள் கூறுகின்றன. ஜீவராசிகள் எல்லாம் பகவானின் பின்ன பகுதிகளே ஆகும். வித்து எனப்படும் ஆன்ம பொறிகளால் பரந்ததான ஜட படைப்பு முழுவதையும் அவர் நிரப்புகின்றார். இவ்வாறாக பல்வேறு அற்புத படைப்புகளை தோற்றுவிப்பதற்காக படைப்பு சக்திகள் இயக்கப்படுகின்றன. கைக்கெடிகாரம் செய்பவனை விட இறைவன் திறமை மிக்கவர் அல்ல என்று நாத்திகன் ஒருவன் வாதிடக்கூடும். ஆனால் ஆண் பெண் உருவங்களான இரட்டை உருவங்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் உருவாக்க முடியும் என்பதால் அவர் சந்தேகமின்றி உயர்ந்தவர்தான். பல்வேறு வகையான இனங்களில் உள்ள ஆண் பெண் உருவங்கள் இறைவனின் தொடர்ந்த கவனத்திற்கு அவசியம் இல்லாமலேயே இது போன்ற எண்ணற்ற இயந்திரங்களை உற்பத்தி செய்து கொண்டு போகின்றன. இதைப்போல் உள்ள ஒரு ஜோடி இயந்திரங்களை ஒருவன் உற்பத்தி செய்து இவ்வியந்திரங்கள் அவனுடைய உதவி இல்லாமலே மற்ற இயந்திரங்களை உருவாக்க முடியுமானால் அதன் பிறகு இறைவனுடைய புத்தி சாதுரியத்தை அவனால் அணுகவியலும். ஆனால் அது சாத்தியம் ஆகக்கூடியது அல்ல. ஏனெனில் ஒவ்வொரு இயந்திரமும் தனித்தனியாக இயக்கப்பட வேண்டியிருக்கும். ஆகவே இறைவனை போல் சிறப்பாக படைப்பது எவராலும் இயலாது. இறைவனுக்கு அசௌமத்வ என்ற பெயர் உண்டு. அவருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ ஸ்க்ரால் பண்ணணும் மாதாஜி, எவரும் இல்லை என்பது இதன் பொருளாகும். பரம சத்தியம் எனப்படுபவர் தமக்கு சமமானவரோ அல்லது தம்மை விட உயர்ந்தவரோ இல்லாதவர் ஆவார். ஸ்ருதி மந்திரங்களில் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜட பிரபஞ்சத்தின் படைப்புக்கு முன் அனைவருக்கும் எஜமானராகிய பகவான் மட்டுமே இருந்தார் என்று கூறப்படுகிறது. அந்த பகவானே பிரம்மதேவருக்கு வேத அறிவை உபதேசித்தவர் ஆவார். எல்லா வழிகளிலும் அந்த பகவானுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஜட பிணைப்புகளிலிருந்து விடுபட விரும்புவோர் யாராக இருந்தாலும் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும். இது பகவத்கீதையிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு இந்த இதுல. சோ பரிபூர்ணமானவர் என்பது எல்லா ஸ்ருதி மந்திரங்களிலும் எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்சர்ஸ்லயும் பகவான் அவருடைய உயர்ந்த நிலையதான் காட்டுறாங்க இல்லையா? அதாவது அவர்தான் பரிபூர்ணமானவர், அவர்தான் எல்லாத்திலையும் உயர்ந்தவர் அப்படின்றத நம்மளுக்கு ரொம்ப அழகா காமிக்கிறாங்க. இறைவன் ஜட வஸ்துவின் மீது கண்ணோட்டம் இட்டதன் மூலமாக அனைத்து ஜீவராசிகளையும் படைத்திருப்பதாக ஸ்ருதி மந்திரங்கள் கூறுகின்றன. படைப்பு தொழில இவருக்கு கொடுத்தாலும் பகவானுடைய கிளான்ஸ் எல்லா ஜீவராசிக்கும் தேவை. அதனாலதான் இங்க என்னதான் பகவான் படைப்பு தொழில பிரம்மாவால பண்ண முடிஞ்சாலும் அந்த ஆதி மூலமாக இருப்பது பகவான் ஒத்ததான். அதனாலதான் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு கிளான்ஸ் அப்படி பாக்குறார். இப்போ நம்ம போக ஆஃபர் பண்றோம்,
ஆஃபர் பண்ணும்போது என்ன பண்றோம், ஆஃபர் பண்ணிட்டு கட்டணை போட்டுட்டு நம்ம காயத்ரி எல்லாம் நம்ம சொல்லி முடிச்சுட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பகவானுக்கு பெல் அடிச்சுட்டு அப்புறம் நம்ம பிரசாதத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். முதல்ல போகா அது, அப்புறம் தான் பிரசாதம். எல்லாருமே தப்பு தப்பா சொல்றாங்க பிரசாதம் கொடுக்குறோம் பிரசாதம் கொடுக்குறோம்னு. பிரசாதம் கிடையாது, முதல்ல போகா, அதுக்கப்புறம் தான் ஆஃபர் பண்ணின அப்புறம் தான் பிரசாதம். அது நிறைய பேர் அது மாத்தி சொல்றாங்க. யாரெல்லாம் மாத்தி சொல்றாங்களோ அதை மாத்திக்கோங்க, அது கரெக்ட் பண்ணிக்கோங்க. சோ அப்ப வந்து அப்ப நம்ம என்ன பண்றோம், சோ பகவான் வந்து அதாவது அவர் அந்த அப்படியே கிளான்ஸ் பாக்குறாரு அந்த போகாவை. அவர் கிளான்ஸ் பார்த்தாலே நம்மளுக்கு அது பிரசாதமா கிடைக்கிறது. கேட்பாங்க நாஸ்திகர்கள், நீங்க என்னமோ ஆஃபர் பண்றீங்க ஆனா அவர் வந்து சாப்பிட போறாரா அப்படின்னு. அவர் சாப்பிடணும்னு அவசியமே இல்லை, அவர் வந்து அப்படி பார்த்தாலே போதும் நம்மளுக்கு, இல்லையா? மாதாஜி, போகாக்கும் பிரசாதம்க்கும் என்ன வித்தியாசம் மாதாஜி? மாதாஜி, நம்ம முதல்ல போகா வந்து சமைக்கிறது வந்து பகவானுக்கோசரம் சமைக்கிறோம். சமைச்சு அவனுக்கு துளசி போட்டு நேவேத்தியம் பண்ணி முடிச்சப்புறம் தான் நம்மளுக்கு பிரசாதம். ஓகே மாதாஜி, அண்டர்ஸ்டுட். போகா தான் அது, அதுக்கு பிரசாதம் சொல்லக்கூடாது. ஓ, அதுக்கு போகா ஓகே. பகவான் ஆஃபர் பண்ணி முடிச்சப்புறம் தான் அது பிரசாதமா நம்மளுக்கு we are getting. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. போகானா என்ன மாதாஜி அர்த்தம்? போகானா நம்ம சமைக்கிறோம் இல்லையா பகவானுக்கு, சாப்பாடு. சமைக்கிறோம் இல்லையா? நைவேத்தியம் சொல்லலாம் இல்லம்மா, நைவேத்தியம். இல்ல இல்ல, நைவேத்தியம் இல்ல மாதாஜி. முதல்ல சாப்பாடு. முதல்ல சமைச்சிட்டு நைவேத்தியத்துக்கு வைக்கிறோம். அப்புறம் அத புல்லு மந்திரம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அத ஆஃபர் பண்றோம் பாருங்க, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு. சோ போகான்னு சமைக்கிற பொருள், சமைக்கிற சாப்பாடு தான் போகம். சமைக்கிறது என்ன சமைக்கிறோமோ சப்பன் போக் அப்படின்றோமே, 56 ஐட்டம்ஸ் ஆஃப் போகா. அதான் மாதாஜி, என்ன சமைக்கிறோமோ அன்னன்னைக்கு நம்ம என்னென்ன சமைக்கிறோமோ அத வந்து நம்ம ஆஃபர் பண்ண சமைக்கிறது தான் வந்து போகான்றோம். அதாவது விதவிதமா பகவானுக்கு சமைச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்க நைவேத்தியத்துக்கு, அதுதான் போகா. புரியுதா மாதாஜி? புரியுது மாதாஜி. அதான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பொறிகளால் பறந்த ஜட படைப்பு முழுவதும் அவர் இவ்வாறாக பல்வேறு அற்புத படைப்புகளை தோற்றுவிப்பதற்காக படைப்பு சக்திகள் இயக்கப்படுகின்றன. சோ படைப்பு முதல்ல இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துடுறாரு. ஜட பொருளுக்கும் சரி, ஆன்மீக பொருளுக்கும், ஆன்மீக உலகத்துக்கும் சரி, ஜட உலகத்துக்கும் சரி, எல்லா இன்கிரீடியன்ஸையும் கொடுத்துறாரு. அது வந்து பிரம்மாவால அது பண்ண முடியாது, அது ஒன்லி கிருஷ்ணரால மாத்திரம்தான் பண்ண முடியும், இல்லையா? சோ அந்த 5 பூமி, ராப்பம், அனலோ, வாயுகம், அந்த 5ம் பகவானால் படைக்கப்பட்டவை. சோ இது எல்லாமே பிரம்மாவால ஒன்லி இது ஜீவராசி, அதாவது எந்தெந்த இது மூலியமா இது பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும். ஆனா அந்த கிளாஸ் வருது வந்து கிருஷ்ணர் மூலியமா தான் வருது, இல்லையா? அந்த ஆத்மா எல்லாமே வந்து பகவானுடைய படைப்பு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம சின்ன இந்த வயசுல ஒரு சிசுவே உருவாருதுன்னா வந்து அது யாரால? பிரம்மாவால இல்ல, பகவானாலதான். அதே மாதிரி இங்க இன்னொன்னு கொடுக்குறாங்க பாருங்க, கைகடிகாரம். செய்பவனை விட இறைவன் திறமை மிக்கவர் அல்ல என்று நாத்தின் ஒருவனுக்கு அவாதியப்படும். ஆனால் கைகடிகாரம் வந்து பண்றானா, அவன் வாட்ச் எல்லாம் பண்றானா உடனே அவன் பெரிய ஆளாயிடுவானா? இல்ல. ஏன்னா இப்ப வந்து இன்னொன்னு ஆண் பெண் உருவம், அது யாரால பண்ண முடியும் சொல்லுங்க? ஆண் பெண் யாராவது சயின்டிஸ்டாலேயோ இல்ல இந்த கைகாடிகாரம் யாராலையுமா அத வந்து ஆண் பெண் உருவத்தை பண்ண முடியுமா? அதாவது படைக்க முடியுமா? நான் பண்ண முடியுமான்னு கேட்கல, படைக்க முடியுமா? அது கிருஷ்ணரால பகவானால மட்டும்தான் முடியும். அவனால மாத்திரம்தான் பண்ண முடியும். அதனாலதான் இங்க அழகா அது ஆண் பெண் உருவங்களான இரட்டை உருவங்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் உருவாக்க முடியும் என்பதால் அசந்தேகமின்றி அவர் உயர்ந்தவர் தான். சத்தியம், சத்தியம் பரம் தீமகி.
பெண் பல்வேறு வகையான இனங்களில் உள்ள ஆண் பெண் உருவங்கள் இறைவனின் தொடர்ந்த கவனத்திற்கு அவசியம் இல்லாமலேயே இதே போன்ற எண்ணங்கள் இயந்திரங்களை உற்பத்தி செய்து கொண்டு போகின்றன. சோ இதுல வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு வந்து கவனத்திற்கு அவசியம் இல்லாமலேயே, அதாவது ஆண் பெண் உருவங்கள் இறைவனின் தொடர்ந்த கவனத்திற்கு அவசியம் இல்லாமலே இதே போன்ற எண்ணற்ற இயந்திரங்களை போகின்றன. சோ எத்தனை இயந்திரங்கள் எத்தனை இது பண்றாங்க. ஒண்ணும் இல்ல, பயங்கரமா பூமிய எவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க. மெட்ரோ போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன்னு சொல்லிட்டு அந்த பூமிய அந்த எப்படி வந்து அந்த எர்த்த வந்து டார்ச்சர் பண்றாங்கல்ல பூமாதாவிய. சோ அதெல்லாம் ரொம்ப இது. அதே எண்ணற்ற இயந்திரங்களை உற்பத்தி செய்து கொண்டு போகிறேன். இதை போல் உள்ள ஒரு ஜோடி இயந்திரங்களை ஒருவன் உற்பத்தி செய்து இவ்வியந்திரங்கள் அவனுடைய உதவி இல்லாமலே மற்ற இயந்திரங்களை உருவாக்க முடியுமானால் அதன் பிறகு இரண்டு புத்தி சாத்தியத்தை அவனால் அணுக வேண்டும். ஆனால் இது சாத்தியமாக கூடியது இல்லை. ஒரு இயந்திரம் பண்றதுன்னா கூட அவனுக்கு புத்தி வேணும். அந்த புத்தி பகவானால் கொடுக்கப்பட்டது இல்லையா? சோ அதுதான் இங்க சொல்றாங்க. தனித்தனியாக இயக்கப்பட வேண்டியிருக்கும். ஆகவே இறைவனை போல் சிறப்பாக படைப்பது எவராலும் இயலாது. இறைவனுக்கு அசம்மூர்த்துவ என்று பெயர் உண்டு. ஏன்னா அவனால மட்டும்தான் எல்லாமே பண்ண முடியும் இல்லையா? அதனால வேற யாராலையுமே இது பண்ண முடியாது. அதனாலதான் இங்க திருப்பி அசம்மூர்த்துவன்னு சொல்றாங்க. அவருக்கு சமமானவர் அவரிடம் உயர்ந்தவரோ எவரும் இல்லை. இதன் பொருளாகும். பரம சத்தியம் என்பவர் அவருக்கு தமக்கு சமமானவரே அல்லது தம்மை விட உயர்ந்தவரோ இல்லாதவராவார். சோ பரம சத்தியம்னா என்னன்னா அதுலதான் முக்கியமா புரிஞ்சுக்கணும். நம்ம என்னன்னா பகவானுக்கு ஈக்குவலா யாரும் கிடையாது. அதே மாதிரி பகவானோட உயர்ந்தவன் யாரும் கிடையாது. பகவானுக்கு கீழே இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இல்லையா? அதனாலதான் அர்ஜுனனுக்கும் என்ன சொல்ற, நான் சொல்றது கேளு அப்படின்றாரு இல்லையா? ஏன்னா அர்ஜுனனே கேக்குறான், நீ வந்து நீனும் நானும் ஒன்னாதான் இருந்தோம். பகவத்கீதையிலே கேக்குறான். ஆனா உனக்கு எப்படி இந்த முக்காலமும் தெரியும், எனக்கு தெரியலையே அப்படின்றான். அதுதான்டா உனக்கு எனக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்றார் பகவான். ஏன்னா நான் வந்து எல்லாத்துலயும் உயர்ந்தவன், எனக்கு எல்லாமே முக்காலமும் தெரியும், உனக்கு தெரியாது. ஏன்னா தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் மீ அப்படின்ற பகவான். சோ இததான் புரிஞ்சுக்கணும் நம்ம. இது சும்மா வந்து ஆர்குமெண்ட் பண்றதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனாலதான் அதே மாதிரி பாத்தீங்க இன்னொன்னு சொல்ற, ஸ்ருதி மந்திரம் உறுதி செய்யப்படுற ஜட பிரபஞ்சத்தின் படைப்புக்கு முன் அனைவருக்கும் எஜமானராகிய பகவான் மட்டுமே இருந்தார் என்று கூறப்படுகிறது. அந்த பகவானே பிரம்மதேவருக்கு வேத அறிவு உபதேசித்தார். எல்லா வழிகளிலும் அந்த பகவானுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஜட பிணைப்பில் இருந்து விடுபட விரும்புபவர் யாராக இருந்தாலும் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. எந்த ஸ்லோகம்? சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேக்கம் சரணம் ரஜா அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜஹ. சோ கடைசியில வாட் எவர் இட் இஸ், நம்ம we have to surrender to கிருஷ்ணா. அதுதான் உத்தமம். அதுதான் பகவான் கடைசியில 18வது சாப்டர்லயும் சொல்லிடுறார். எதுவா இருந்தாலும் நீ கவலைப்படாத, என்கிட்ட வந்து சரணட, நான் பாத்துக்கிறேன்ற. அதேதான் எங்கேயும் சொல்றேன். சோ இதோட முடிச்சுக்கலாம். மாதாஜி, அந்த நமஸ்காரம். ஒரே ஒரு சின்ன கேள்வி. அர்வவாதிகளின் கணிப்பு பகவானிடம் இரண்டரை கலக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்களா? அது கொஞ்சம் அந்த இடத்துல கன்ஃபியூஷனா இருக்கு, கொஞ்சம் விளக்கம். பிரபு, இரண்டரை கலக்கிறதுனா அதாவது இப்ப அருவவாதிகளோட பிலாசபி என்னன்னா, அதாவது நம்ம வந்து பகவானோட கலந்துடலாம், அதனால அப்ப நம்மளும் பகவானும் ஒண்ணு அப்படின்றாங்க. அது எப்படி முடியும்? முடியாது இல்லையா? பகவானோட கலக்கிறது யாராலையும் முடியுமா சொல்லுங்க நீங்க பிரபு? கண்டிப்பா முடியாது, கண்டிப்பா முடியாது.
நம்ம வந்து பகவான்கிட்ட சரண் அடையலாம், ஆனா கலக்கிறதுன்றது முடியாத காரியம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா முடியாது. சோ அதனாலதான் இங்க வந்து சொல்றாரு, நம்ம வந்து பகவானோட என்னைக்குமே கலக்க முடியாது. நம்ம தனியாதான் இருந்து பகவானோட பாதத்துலதான் நம்ம சரணடைய முடியும் அப்படின்றார். அதாவது அவங்களுடைய கணிப்பு, அருவவாதியினுடைய கணிப்பு, பகவானும் நம்மளும் நான் புரிஞ்சுன்றதை சரியானு சொல்லுங்க. அருவவாதிகளுடைய கணிப்பு என்னன்னா, பகவானும் நம்மளும் ஒண்ணு, அவர்கிட்ட நம்ம போய் கலக்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து கலக்க முடியாது அப்படின்னு சொல்றோம். அதேதான் அவங்களோட அது. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரம்ம ஜோதிங்கிறது பகவானுடைய உடல்ல இருந்து வரக்கூடிய வெளிச்சம்னு சொல்றாங்களே மாதாஜி. பிரம்ம ஜோதிங்கிறது பார்த்து தான் மாதாஜி, அதுவும் ஒரு பகவானுடைய ஒரு இதுதான். ஆனா அதுல வந்து நம்ம கலக்க முடியாது. பகவானுடைய ஒரு அங்கம் தான் இந்த பிரம்ம ஜோதின்றது. ஆனா நம்ம கலக்க முடியாது அதுல. அதுதான் நம்ம சொல்றோம். நம்ம கலக்க முடியாது. நம்ம எல்லாம் டிபெண்டன்ட் ஆன் கிருஷ்ணா ஒன்லி. We cannot mix with Krishna. ஓகே மாதாஜி. அவர் ஆல்வேஸ் இண்டிபெண்டன்ட், நம்ம எல்லாம் ஆல்வேஸ் டிபெண்டன்ட். அப்ப நம்ம வந்து கோலோக பிருந்தாவனம் போய் பகவானுக்கு சேவை தான் செய்யலாம். ஆமா, சேவை தான் நம்ம பண்ண முடியும். அங்க போய் நம்மளுக்கு வந்து எந்த மிசரபிள் கண்டிஷனும் இருக்காது, ஒண்ணும் கிடையாது. ஆனந்தமா பகவானுக்கு சேவை செய்யலாம். ஆனா பகவானோட கலக்க முடியாது. ஆமா, டெஃபினட்டா முடியாது. மாதாஜி நான் சொல்றேன், கோபிஸ் இவ்ளோ எல்லாம் இருந்தாங்கல்ல பிருந்தாவன்ல, கோபிஸ் எல்லாரும் பகவான்கிட்ட சரண் அடைஞ்சாங்க. அவங்க வந்து யாருமே நான் வந்து உன்னோட கலக்கணும் இது பண்ணணும் ஒண்ணுமே சொல்லல, எல்லாம் பகவான்கிட்ட சரண் அடைஞ்சாங்க. அது கோபிஸ் தான் எக்ஸாம்பிள் அதுக்கு. ஐ திங்க் உங்களோட டவுட் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே மாதாஜி, புரிஞ்சுதா? புரியுது மாதாஜி. புரியுது மாதாஜி, புரியுது. ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்ப வந்து இவங்க வந்து பிரம்ம ஜோதியில போய் இருந்துட்டு திரும்பி வந்துருவாங்க. அந்த பகவான் கிடையாது, அந்த பகவானோட ஒரு அம்சத்துல அவங்க இருந்துட்டு திருப்பி பிறவி எடுக்க வந்துருவாங்க பூமிக்கு. பிரம்ம ஜோதியில அவங்களால கலக்க முடியாது மாதாஜி. அவங்க சொல்றாங்களே வழியா they cannot mix. அவங்க கிட்ட கலக்க முடியாது. அவங்க பிலாசபி அவங்க வச்சிருக்காங்க, அந்த மாதிரி கலக்கலாம் நம்ம போயிடலான்னு. ஆனா அது வந்து பண்ண முடியாது. ஓகே மாதாஜி, அதுதான் வந்து உண்மை இங்க. சரி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி, நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஐஸ்வர்யா மாதாஜி. ஐஸ்வர்யா மாதாஜி, அத क्वेश्चन இல்லன்னா உங்க பர்மிஷனோட எண்ட் பண்ணிக்கலாமா மாதாஜி? ஆமா ஆமா, அதுக்கு தான் நான் ஹரே கிருஷ்ணா. थैंक यू மாதாஜி, ரொம்ப நன்றி மாதாஜி. Thank you மா. Thank you கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி நம்ம பேஜ் 133ல தான் அல்ல மாதாஜி விட்டோம்? ஆமா ஆமா. ஓகே போஸ்ட் பண்ணிட்டேன் மாதாஜி. थैंक यू மாதாஜி. மாதாஜி, இன்னைக்கு நம்ம படிச்சது வந்து பேஜ் நம்பர் என்ன மாதாஜி? இன்னைக்கு நம்ம படிச்சது மாதாஜி நீங்க PDF ரெஃபர் பண்றீங்கன்னா 133 மாதாஜி. இன்னைக்கு வந்து நான் 125ல இருந்து ஆரம்பிச்சேன் மாதாஜி. பேஜ் நம்பர் 125ல இருந்து ஆரம்பிச்சேன். சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. थैंक यू மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. थैंक you ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி மாதாஜி. எல்லாருக்கும் என்னுடைய வடிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி எண்ட் பண்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.